என்னதான் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு. இந்த காலகட்டத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூட்டு குடும்பம் எல்லாம் செட் ஆகாதுங்க. நமக்கு வந்து எப்பவுமே தனி குடும்பம் தான் வரும். தனி குடும்பத்துல இருந்தாதான் நான் வந்து எனக்கு ஏன்னா என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைகள், நான் எனக்கு வந்து தனித்துவத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு தமிழுக்கே ஒரு ஏன் தனித்தன்மைய கொடுக்குறவங்க நம்ம கோமதி அம்மா தான். எனக்கு கோமதி அம்மா பத்தி சொல்ல வேணா, அவங்க கவிதைனாலும் சரி, அவங்களுடைய பேச்சாற்றலும் சரி, ரொம்பவுமே வந்து அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு எழுத்திலும் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்றவங்கதான் கோமதி அம்மா. கோமதி அம்மா இருக்கீங்களா? வாங்க, உங்களுடைய முகத்தை கொஞ்சம் நம்மளுடைய பட்டிமன்றத்தை வாருங்கள். முதலில் உங்களுடைய முகத்தை வந்து நம்ம கிட்ட காட்டினாதான் நமக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். ஏன்னா அம்மா வந்து எது பேசினாலும் எப்படி பேசினாலும் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு தலைப்பை எடுத்தாங்கன்னா அதுல வெற்றி காணாம இருக்க மாட்டாங்கிறத கோமதி அம்மாவுடைய ஒரு வே ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனா இருப்பாங்க. அந்த ஸ்பாட்லயே என்னுடைய வாதத்தை வைத்த பிறகு எனது முகத்தை காட்டுகிறேன் அம்மா. நன்றி நன்றி. வாருங்கள் வாருங்கள் அம்மா, தொடருங்கள். அனைவருக்கும் இரவு கலந்த மாலை வணக்கம். தனி குடித்தனம். நான் வந்து வாழ்ந்தது எல்லாமே தனி குடித்தனத்துல வாழ்ந்த ஒரு பொண்ணு. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா, அப்பா, தம்பி, நானு. எனக்கு ஒரு ஆசை, கூட்டு குடும்பத்துல போய் வாழணும். தனி குடும்பத்திலே நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்ச மாதிரி கூட்டு குடும்பத்திலேயே நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு குடும்பத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி போறேன். என் கணவர் கூட பிறந்தவங்க 5 பேர், அவரையும் சேர்த்து. மாமியார் மாமனார் இல்ல. அந்த வீட்டுக்கு மருமகளா போறேன். போறப்ப கல்யாணம் ஆன புதுசு என் வீட்டுக்கார்ட்ட, மாமா எனக்கு அல்வா வாங்கிட்டு வாங்க மாமான்னு ஆசையா கேட்டேங்க. மாமாவும் அல்வா வாங்கிட்டு வந்தாரு. சாயந்தரம் வீட்டுக்கு வரப்ப அல்வா வாங்கி வந்தாரு. அந்த அல்வா என்ன செஞ்சுச்சு, மாமியாரு, நாத்தனாரு, கொழுந்தனாரு, நாத்தனார் பசங்க எல்லாத்தையும் தாண்டி என் கைக்கு வர்றப்ப அல்வா கவரு மட்டும்தாங்க வந்துச்சு. அல்வாவே இல்ல. போச்சா, முதல்ல கல்யாணம் ஆகி புருஷன்ட்ட ஒரு அல்வா கேட்டா வெறும் கவரு தான் மிச்சமானுச்சு. அதை விட்டு தள்ளுங்க. கூட்டு குடும்பத்துல ஃபர்ஸ்ட் கூட்டு குடும்பத்துல எனக்கு என்னென்ன பிரச்சனை நான் அனுபவிச்சேன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கூட்டு குடும்பத்துல ஃபர்ஸ்ட் எல்லா வேலையும் நம்ம தான் இழுத்து போட்டு செய்யணும். மாமியார் வந்து சும்மா ராணி மாதிரி உட்காந்துருப்பாங்க. செய்யற வேலையில குறைய கண்டுபிடிப்பாங்க. ஆனா அந்த குறைய நிவர்த்தி பண்ற மாதிரி வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, சாப்பிடுற விஷயமா இருக்கட்டும், அவங்க எது மிச்சம் வைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் உடை அணியணும். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அதெல்லாம் சரி மாமியாரு நம்ம கல்ச்சரு அப்படின்லாம் விட்டு தள்ளிடலாம். ஆனா புருஷன்ட்ட பேசுறதுல கூட அவங்க விருப்பப்பட்ட மாதிரிதான் நம்ம பேசணும். நமக்கு ஆசை இருக்கும்ல, வீட்டுக்கார மாமா, அத்தான், செல்லக்குட்டி, டேய் அப்படின்னு கூப்பிட ஆசை இருக்கும்ல. அந்த மாதிரிலாம் கூப்பிடவே முடியாதுங்க. ஏங்க வாங்க போங்க அப்படிதான் பேசணும். ஒரு வெளியில நம்ம போறோமா, எதுக்கு அங்க போற, அங்க போனா என்னென்ன ஆகும், எவ்வளவு செலவாகும், எதுக்கு அவளை வெளியில கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு தடைகள் விதிப்பாங்க. நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வேலைக்கு கூட போக முடியாதுங்க கூட்டு குடும்பத்துல. அவங்க விருப்பப்பட்ட வேலையதான் பார்க்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு கௌரவம். நமக்கு பிடிச்ச வேலைய கூட நம்மளால பார்க்க முடியாது. அதே மாதிரி காம்பினேஷன் நடக்கும் பாருங்க, ஒரு போட்டி. என்ன நடக்கும்னா, மூத்தார் ஒய்ஃப்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இளையார் ஒய்ஃப்னு இருப்பாங்க. ஏதாவது நம்மளை விட அவங்க பெட்டரா செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள உயர்த்தி நம்மள மட்டம் தட்டி பேசுவாங்க. நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா நம்மள உயர்த்தி அவங்கள மட்டம் தட்டி பேசுவாங்க. அப்படி பேசுறப்ப நல்லா இருந்த எங்க ஓரவத்திக்கு எனக்கும் சண்டை தாங்க வரும். எங்க வாழ்க்கை அந்த குடும்பத்துல பாதி சண்டையிலேயே போயிடுச்சுங்க. சரி எப்படியாவது தனி குடித்தனம் போகணுமே அப்படின்னு நம்ம பிளான் பண்ணணும்னு வச்சுக்கோ. அது மாமியாருக்கு தெரிஞ்சிச்சுங்க. அப்பத்துல இருந்து நின்னா குத்தம் போனா குத்தம், என் பிள்ளைய அப்படி வளர்த்த திருச்சி போக கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசுற பேச்சுல வாழ்க்கையே வெறுத்து போகுதுங்க. சரி புருஷன்ட்ட ஏதாவது ஆறுதலா 4 வார்த்தை, ஏங்க உங்க அம்மா இது சொல்றாங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம போய் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. புருஷக்கார ஆறுதலா கூட பேச மாட்டாங்க. எங்க அம்மா சொன்னதுல என்ன தப்புன்னுவாரு. அங்கேயே முக்காவாசி வாழ்க்கையும் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுங்க. பார்த்தங்க, பிளான் பண்ணங்க, தனி குடித்தனம் போயே ஆகணும்னு நான் பண்ணேன். எதுக்கு பண்ணேன், எதை ஏன் பண்ணேன், என்னால அந்த வாழ்க்கை வாழ முடியல. என்னால மட்டும் இல்ல, இந்த காலத்துல இருக்க பெண்களால அந்த வாழ்க்கைய வாழ முடியாது. நீங்க பேசின அத்தனை பேரும் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, கூட்டு குடும்பத்துல இருந்து நீங்க சந்தோஷத்தை அனுபவிச்சவங்களா?
மகிழ்ச்சியாக வாழ்ந்தவங்களா, நினைத்த வாழ்க்கைய ரசிச்சவங்களா, ருசிச்சவங்களா, யாராவது ஒரு பதில சொல்லுங்க. உங்களால சொல்லவே முடியாது. வாதத்திற்கு வேணா நீங்க சொல்லலாம். கூட்டு குடும்பம் சூப்பர். அந்த ஜெமுனா ஒரு சிஸ்டர் வந்து பேசினாங்க. ஜெமுனா பாலமுருகன். எனக்கு அப்படியே அபத்தமா இருந்துச்சு. நாங்க தனி குடித்தனம் தாங்க இருக்கோம். ஆனா மாமியார் வீட்டுக்கு போனா மாமியாருக்கு என்னென்ன சேவையெல்லாம் நாங்க செய்வோம். அந்த மாமியாருக்கு செய்ய வேண்டிய சேவைய ஒரு 6 மாசம் கண்டினியூவா பண்ண சொல்லுங்க. ஈன்னு சிரிச்ச முகத்தோட பண்ண சொல்லுங்க. அவங்களால முடியுமான்னு கேளுங்க. வாய்ப்பே இல்ல. தனி குடித்தனத்துலதான் நம்ம வந்து சுயமரியாதையோட வாழ முடியும். இது என்னோட தனிப்பட்ட கருத்தும் கிடையாது, பொதுவான கருத்து. தனி குடித்தனத்துல சுயமரியாதையோட வாழ முடியும், நினைத்த வேலையை செய்ய முடியும், அதே மாதிரி செல்ஃப் கான்பிடன்ஸ் சேவிங்ஸ் பண்ண முடியும். தன் பிள்ளைய என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டை வந்து உருவாக்கி அந்த பிள்ளைய நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போகணும்னா அது தனி குடுத்தனால மட்டும்தாங்க முடியும். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அக்கா பேரு, நான் அப்படிலாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு இப்படிதான் பேச தெரியும். அக்கா பேரு வசனின்னு நினைக்கிறேன். அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, தாத்தா பாட்டி கதை சொல்லி வளர்த்துச்சா. இந்த காலத்துல தாத்தா பாட்டி என்ன கதை எங்க சொல்லி வளர்க்குறாங்க? பேரங்க வந்து பாட்டி கதை சொன்ன இருடா, அந்த வள்ளிக்கு என்ன ஆயிடுச்சோ தெரியல, ஐயோ திருமதி செல்வத்துக்கு என்ன ஆச்சோ தெரியல, சீரியல் தாங்க முக்காவாசி பாக்குறாங்க. அதை விட்டுட்டு எந்த தாத்தா பாட்டி வந்து பேர பசங்களை கூப்பிட்டு கதை சொல்லிட்டு இருக்காங்க? நீங்க நினைக்கிறதுலாம் அந்த காலம். இந்த காலத்துல எந்த தாத்தா பாட்டியும் பேர பசங்களை கூப்பிட்டு கதை சொல்றது கிடையாது. அதை விட இப்ப ஒரு தங்கச்சி இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு நம்ம மேரேஜ் பண்ணணும். மேரேஜ் பண்றப்ப அண்ணன் தம்பி போட்டி போடுவாங்க. நீ இவ்வளவு செய்யி, நான் அவ்வளவு செய்யறேன், அம்மா நீ இவ்வளவு செய்யி அப்படின்னு போட்டு போடுவாங்க. ஒரு தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சிக்கு செய்யறதுலயே அண்ணன் தம்பி 2 பேரும் போட்டி போடுறாங்க. அந்த இடத்துல எங்கெங்க குடும்ப ஒற்றுமை இருக்கு, அங்க எங்கெங்க மகிழ்ச்சி இருக்கு? தனி குடுத்தன வந்த பிறகு பொறுப்புகள் அதிகமாகும். அப்ப யோசிக்கிறாங்க, ஏங்க நான் இவ்வளவு அமௌண்ட் தரேன், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சொல்றாங்க, நான் உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் தரேன், நீங்க இவ்வளவு அமௌண்ட் தாங்க, நம்ம நாத்தனார் கல்யாணம் தங்கச்சி கல்யாணத்தை சிறப்பா முடிச்சிடலாம். திட்டமிடுதல் என்பது தனி குடும்பத்துலதான் அதிகமா வருது. அது சரியான திட்டமிடுதல் என்பது வந்து தனி குடும்பத்தினால மட்டும்தான் முடியுது. கூட்டு குடும்பத்துல அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு வர சண்டையே முக்காவாசி கூட்டு குடும்பத்தினாலதான். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, கணவன் குடிச்சிட்டு வராரு, மனைவி பாருங்க உங்க பிள்ளைய எப்படி பண்றான்னு சொன்னா அந்த அம்மா என்ன சொல்லும்? நீ வர்றதுக்கு முன்னாடி என் மயம் ஒழுங்காதான் இருந்தான், நீ வந்த பிறகுதான் குடிக்கிறேன்னு மொத்த இதையும் நம்ம தலையில தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் அந்த குடும்பத்துல என்னென்ன மகிழ்ச்சி இருக்கு? அந்த குடும்பத்துல பெண்கள் நம்மள மாதிரி பெண்கள் வாழ முடியுமா? ஃபர்ஸ்ட் முடியவே முடியாது. தனி குடுத்தனத்தினாலதான் வாழ்க்கை வந்து தரம் உயரும். குழந்தைகளுக்கு விரும்பிய கல்வியோ, விரும்பிய உணவோ, விரும்பிய ஆடை ஆபரணங்களோ கொடுக்க முடியும். தனி குடும்பத்தினால வளர்ற பசங்க வந்து பயங்கர இன்டெலிஜென்டா இருக்காங்க. நீங்க வந்து அப்படி போறாங்க, இப்படி போறாங்க, இதுல நிறைய பேர் பேசுவீங்க நான் எதிர்பார்த்தேன். என்னன்னா தனியா இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, அதை பத்தி பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தா யாரும் பேசல. தனி குடும்பத்துல உள்ள பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லங்க, கூட்டு குடும்பத்துல வளர்ற பெண் குழந்தைகளுக்கும் இங்க பாதுகாப்பு கிடையாது. சொந்த தாத்தாவிலே தன்னோட பேர குழந்தை நாசமாக்கப்படுகிறது. தனி குடும்பத்துல பாதுகாப்புன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. இது சாரி, கூட்டு குடும்பத்துல பாதுகாப்புன்றது ஒண்ணே கிடையவே கிடையாது. அதுக்கு தனி குடும்பத்துலச்சும் போயிட்டு ஒரு காடி, அது என்ன சொல்ல, குழந்தைக்கு காப்பகம், அங்க குழந்தைய கொண்டு போய் விடுறாங்க, வேலைக்கு போறாங்க. இப்ப உள்ள குழந்தைங்க எல்லாம் மொபைல் நோண்டி கெட்டு போறத நிறைய பேர் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாம் பயங்கர ஸ்மார்ட். மொபைல் யூஸ் பண்ணி இது அறிவை வளர்த்துக்குதுங்க. ஒரு டெக்னாலஜி படிச்சவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒரு 7th படிக்கிறவன் செய்யறான். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. டெக்னாலஜில பூந்து விளையாடுறான். அவன் கையில மொபைல் கொடுத்ததுனாலதான் அவன் இந்த அளவுக்கு பூந்து விளையாடுறான். யாருமே குழந்தைகளை வந்து மொபைல் கொடுத்துதான் கெட்டு போகணும்னு எந்த குழந்தையும் கிடையாது. அதே மாதிரி தனியா வளர்ற குழந்தைங்க ஒழுக்கம் இல்லாம வளர்றாங்க, அதெல்லாம் தப்பு. எந்த குழந்தையும் சரி, நம்ம பேரண்ட்ஸ் வளர்க்கறதுலதான் அந்த குழந்தை ஒழுக்கமா வளர்றதும் ஒழுக்கம் இல்லாம வளர்றதும் அதுலதான் இருக்கு. அப்புறம் வந்து இப்ப நம்ம தனி குடுத்தனம் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு தாங்க, அந்த வீட்டுக்கு நம்ம தாங்க ராணி. எல்லா பெண்களும் என்ன ஆசைப்படுவோம்? கூட்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ போற பொண்ணு அந்த வீட்டுக்கு வேலைக்காரி தாங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா தனி குடும்பத்துல வாழ்ற ஒவ்வொரு பெண்ணும் அரசாணி, ராணி. அவங்க
அந்த ராணின்னு சொல்றது கம்பீரமா இருக்கா, கூட்டு குடும்பத்துல சேவகின்னு சொல்றது கம்பீரமா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. அந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தனி குடித்தனத்துல வந்து நிறைய நல்ல விஷயம் இருக்கு. பிடிச்ச இடத்துக்கு வெளியில போலாம், பிடிச்ச உணவுகளை சாப்பிடலாம், பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கலாம். நம்ம வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தாங்க. அந்த வாழ்க்கையை இழந்துட்டு கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கையே கிடையாதுங்க. கூட்டு குடும்பத்துல வந்து நினைச்ச மாதிரி நம்மளால வாழ முடியாது. இப்ப நம்ம பையனே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படிக்க போறான், இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அது சித்தப்பா அவங்க சொல்லுவான், டேய் அதெல்லாம் வேண்டாம்டா, என் நண்பன் ஆல்ரெடி படிச்சு அதுல வேஸ்டா போயிட்டான்னு சொல்லுவான். சித்திக்காரி என்ன சொல்லுவா, ஏங்க உங்க அண்ணன் பிள்ளை மட்டும் அது படிக்கிறா, நம்ம பிள்ளை அப்படி படிக்கலையா? இந்த மாதிரி போட்டி போட்டு 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 போட்டி போட்டு அந்த குழந்தையோட வாழ்க்கையே சீரழிச்சிருவாங்க. நம்ம தனி குடுத்தனத்துல நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, நம்ம பிள்ளை என்ன விருப்பப்படுது, அந்த மாதிரி அந்த பிள்ளைகளோட விருப்பத்துக்கு ஏற்ப அந்த குழந்தைய ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரலாம். அது மட்டும் இல்ல, கூட்டு குடும்பம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிக்கன் அரை லெக் பீஸ் எடுத்து ஒரு குழம்பு வைக்கிறேங்க. என் பிள்ளை என்ன செஞ்சுட்டான், ஒரு பீஸ் ரெண்டு மூணு பீஸ் போட்டு குழம்பு வைக்கிறேன். என் பிள்ளை என்ன செஞ்சுட்டான், 2 பீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து சாப்பிட்டுட்டான். என் மூத்தார் பிள்ளைக்கு ஒரு பீஸ் தான் இருக்கு. அங்க வரும் பாரு சண்டை, அந்த மாதிரி சண்டை வரும். இதே தனி குடுத்துல இருந்தா என் பிள்ளைக்கு தேவையானது நான் கொடுப்பேன், அவங்க பிள்ளைக்கு தேவையானது அவங்க கொடுப்பாங்க. ரெண்டாவது தூரமா இருக்கிறப்பதான் எந்த உறவுகளா இருந்தாலும் நெருக்கமாகும். கிட்டக்கே இருந்தா உறவுக்குள்ள கசப்பு தான் வரும். அதுக்குன்னு மாமியார் மாமனார் எல்லாம் பார்க்க கூடாதுலாம் நான் சொல்ல கிடையாது. எனக்கு முன்னாடி ஒரு சகோதரி பேசினாங்க, அருமையா பேசினாங்க. நிறைய முதியோர் இல்லம் இருக்குன்னு. அந்த முதியோர் இல்லத்துல நாங்களா விருப்பப்பட்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, அந்த வயதானவர்களை விருப்பப்பட்டு போய் சேர்ந்துக்கிறாங்க. நீங்க நிறைய ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க. எங்களை மாதிரி ஏஜ்ல உள்ளவங்களை கூட அவங்க காலம் தள்ளுறது அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிளா இருக்கு. அதனால அவங்களே விருப்பப்பட்டு முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்துக்கிட்டு அங்க இருக்க அவங்க ஏஜ் பீப்புள் கூட ஹாப்பியா சந்தோஷமா இருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா வீடியோ போடுறத ரீல்ஸ்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க முகத்துல அவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கு. அவங்க இப்ப இருக்க காலகட்டத்துல தாய் தந்தையோ இல்ல மாமனார் மாமியாரே தனியா இருக்கணும்னு தாங்க ஆசைப்படுறாங்க. அவங்க பிரைவசியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை மறந்துடுறீங்க. அவங்கள சமைச்சுக்கிறாங்க, அவங்கள என்ன நம்ம கடமை என்ன, அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும். அந்த கொடுத்துட்டா அவங்க வாழ்க்கையிலும் சந்தோஷமா வாழ்றாங்க. அவங்க கூட இருந்து அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு, யாரோ சொன்னாங்க தனக்கு உடம்பு சரியில்லைன்றப்ப அப்ப மாமியார் மாமனார் ஞாபகம் வந்துச்சான். அதே மாதிரிதான் அந்த அம்மா தனியா இருக்கிறப்ப ஞாபகம் வந்திருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எல்லாத்துக்குமே யாரோட சப்போர்ட் தான் வாழணும்னா அடிமையா தான் வாழணும். நம்மள நம்ம தான் பாத்துக்கணும். இடுப்பு வலியா பிரசவ வலியா நமக்கு தெரியும். அக்கம் பக்கத்துல ஒரு நட்பு பாராட்டி பழகினாலே அவங்களே செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கு எங்கேயோ இருக்கிற மாமியாரோ மாமனாரோ வரணும்னு அவசியம் இல்ல, கூட்டு குடும்பம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து பிரியறதுக்கு முதல் காரணமே அந்த கூட்டு குடும்ப நபர்களாலதான் நான் சொல்லுவேன். கன்வென்ஸ் எல்லாம் இப்ப யாரும் பண்ண மாட்டாங்க. 2 பேர் இருக்காங்களா ஒற்றுமையா இருந்தாலே அவங்க கண்ணை உறுத்தும். எப்படா அவங்க 2 பேரையும் ட்விஸ்ட் பண்றதுன்னு தான் யோசிப்பாங்க. கன்வென்ஸ்ல யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த காலகட்டத்துக்கு சூழ்நிலைக்கும் தனி குடுத்தனம் தான் சிறந்தது சிறந்தது சிறந்தது. ஏன் சிறந்ததுன்றத நான் சொல்லிட்டேன். இதுல எத்தனை பேரு பெண் குழந்தைகள் கட்டவங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இப்ப உள்ள காலகட்டத்துல பெற்றோர்கள் மூலியமா மணமகன் தேடும் படலம் ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷனு கல்யாணனோட தனி குடுத்தனம் போகணும். அதுதான் உண்டா இல்லையான்னு எல்லாத்தையும் கேளுங்க. எப்பா என் பொண்ணை கட்டி கொடுக்குற எல்லாம் மொத்தமா வாழுங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல வாழ்ந்துதான் பாருங்க பாப்போம். கூட்டு குடும்பத்துல ஒரு பெண் தனக்கு பிரச்சனை என்று வரும்போது தன் தாய்க்கு கூட போன் பண்ணி சொல்ல முடியாத அவல நிலை அந்த வீட்டுல நடக்கும் தெரியுங்களா? அவன் அம்மாட்ட பேசுறதுனாலே இங்க மாமியாருக்கு எரிய ஆரம்பிச்சிடும். எதுக்கு அவன் முன்னாடி உன் மாமியார்ட்ட என்னென்னமோ சொல்லி கொடுக்குறா போறான்னு சொல்லி பிரச்சனை வந்துடும். அதுவும் இல்லாம தனி குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருத்தவங்க மூஞ்ச பார்த்துதான் ஆகணும். ஒருத்தவங்க மூஞ்ச பார்த்து பேசிதான் ஆகணும். அந்த கட்டாயத்துல இருந்துதான் ஆகணும். அப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனைய பேசி தீர்த்துக்குவாங்க, மறுபடியும் சமாதானம் ஆயிடுவாங்க. கூட்டு குடும்பத்துல என்னன்னா நாடா ஏய் தம்பி நாரா என் பொண்டாட்டி அந்த ஸ்டெவ்லயே 4 அப்பி இருப்பேன்னு சொல்லுவான் மூத்தாரு. ஓரவத்தி இருந்தாலும் கொண்டாரு உங்க பொண்டாட்டிக்கு இப்படி ஆகாதுங்கோ அப்படின்னு ஓரவத்தி சொல்லி கொடுப்பான். இதனால ஆம்பளைங்களுக்கு தான் கேட்பார் பேச்சு
அதிகம் இல்ல, அப்படியே புஷ்ன்னு ஆகி பொண்டாட்டி அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி அந்த குடும்பத்தினால அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தாய் தகப்ப வீட்டுல நிக்கிற அவல நிலை வந்துரும். அதனால தனி குடுத்தனம் மட்டும்தான் ஒரு பெண்ணோட வாழ்வியல் முறைய உயர்த்தும், ஒரு பெண்ணோட தன்னம்பிக்கையை உயர்த்தும், ஒரு பெண்ணோட பொருளாதாரத்தை உயர்த்தும். பெண்ணுன்னு சொல்லக்கூடாது, ஒரு குடும்பத்தோட தனி குடும்பத்தோட பொருளாதார உயர்த்தும். தன் குழந்தைகளுக்கு ஏற்ற படிப்போ தேவையானதையோ தனி குடும்பத்தில் உள்ள நபர்களால மட்டும்தான் ஈடுகட்ட முடியும். அப்படி என்று கூறி என்னோட வாதத்தை முடிக்கிறேன். பாருங்க, இவ்வளவு சிறிய வயதில் எவ்வளவு பெரிய கருத்துக்கள். என்ன சொல்ற, தனி குடும்பம் தான் சிறப்பு. நான் கூட வந்து இவர்கள் வந்து ரொம்ப வயது மூப்பார்களோ என்றுதான் நினைத்தேன். ஆனா அவர்களை கவிதையெல்லாம் நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா குழுலையும் வந்து நீங்க கவிதையெல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க, அதை கொடுத்துட்டு தான் இருக்கேன், அதையும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இது வந்து அந்த ஒரு நான் நினைக்கவே இல்லை. என்னோட இமேஜினேஷன்ல இருந்து நீங்க கொஞ்சம் சற்று விலகினவர்களா தான் இருக்கிறீங்க. ஆனா பாருங்க, உங்களுடைய கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தனி குடும்பம் தான் எனக்கு சிறப்பானது. ஏன்னா என்னுடைய விருப்பம் மட்டும் இல்ல, என்னுடைய கணவருக்கும் எனக்கும் பரஸ்பர உறவு வந்து சிறக்கணும்னா தனி குடும்பம் தான். கூட்டு குடும்பத்துல என்ன மாதிரி வாழ வந்தவங்களும் எனக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அது வந்து என்னால வந்து ஒரு அல்வா கதையில இருந்து ஆரம்பிச்சீங்க. அல்வா கதையில இருந்து ஆரம்பிச்சு கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டுல இருந்து ஒவ்வொரு ஃப்ரீயா பேசணும் அப்படின்ற அளவுக்கு வந்து முடிச்சிருக்கீங்க. எனக்கு வந்து தனி குடும்பம் தான் சிறப்பானது. அதே மாதிரி நாட்டாம படம்லாம் வர வந்துட்டீங்க. ஏன்னா நாட்டாம படத்துல எல்லாம் என்ன குழந்தைனாரையெல்லாம் முகத்துல இடிச்சுட்டு போவாங்க, அந்த மாதிரிலாம் இப்பெல்லாம் இடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. கூட்டு கூட அப்ப மத்தவங்க வந்து என்னுடைய கணவரை வந்து டச் பண்ணும் போது எனக்கு கோவம் வராதா? அதே மாதிரி என்னுடைய மைத்துனர் வந்து சொல்லும் போது எனக்கு கோவம் வராதா? என்னை அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப மத்தவர்கள் கூட்டு குடும்பம்னா ஒரு எப்பவுமே டென்ஷனான வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை வந்து எனக்கு செட் ஆகாது. எனக்கு தேவை தனி குடும்பம். உண்மையான எனக்கு சுதந்திரம் கிடைக்கிறது தனி குடும்பம் மட்டும்தான் அப்படின்னு இந்த சுதந்திர தினத்துல வந்து எனக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதும் சுதந்திரமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 4 சவத்துக்குள்ள இருந்தாலும் என்னுடைய கணவரும் நானும் ஃப்ரீடமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை வந்து நான் சொல்ல, அந்த தமிழுக்கே ஒரு தனித்தமிழை வந்து கொடுக்குறவங்க அவங்கதான். அம்மா சிறப்பாம்மா, சிறப்புகள். சிறப்பான ஒரு நற்றமிழ் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க இரவு கடந்த மாலை வணக்கத்தோட ஆரம்பிச்சீங்க. உங்களுடைய என்னது அல்வா கதை வந்து சிறப்பா இருந்தது. நன்றிகள், வாழ்த்துக்கள் அம்மா. தனி குடும்பம் தான் அப்படின்னு நீங்களே ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்திருக்கீங்க. நன்றிகள்.